அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாயி, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாயி, யா அல்லாஹ் அவர்கள் உண்ணக்கூடிய இறைச்சியிலும் அவர்கள் அருந்தக்கூடிய தண்ணீரிலும் பரக்கச் செய்வாயாக என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துவாவை நாம் புகாரி ஷரீஃபிலே பார்க்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த உருக்கமான துவா, அவர்களுக்கு உணவுடைய தேவைக்காக செய்த அந்த துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரித்து கொண்டான். இன்று வரை அங்கே இறைச்சியுடைய உணவிலே எந்த வகையான குறைபாடுகளும் இல்லை, தண்ணீரிலே எந்த வகையான குறைபாடுகளும் இல்லை. அல்லாஹு தாலா அங்கே எந்த வகையான தண்ணீர் தட்டுப்பாடும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்வதாக நாம் பத்திரிகையின் வாயிலாக, அரசாங்கத்துடைய அறிவிப்புகளின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். இப்போ அந்த 40 லட்சம் ஹாஜிகளும் குர்பானி கொடுப்பார்கள். அதிலே பலர்களும் 10, 20, 30 என்ற தன்னுடைய வசதிக்கு தகுந்தாற் போல அதிகமாகவும் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ எத்தனை லட்சம் ஆடுகளும் ஒட்டகங்களும் அங்கே அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுக்கப்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ இவ்வளவு ஆடுகளும் ஒட்டகங்களும் வருடந்தோறும் குர்பானி கொடுத்தும் கூட அங்கே போன வருடம் நிறைய குர்பானி கொடுத்து விட்டோம், நிறைய ஆடுகளை அறுத்து விட்டோம், எனவே இந்த வருடம் ஆடுகள் இல்லை, ஒட்டகங்கள் இல்லை என்பதாக அங்கே அவைகள் குறைவதில்லை. அல்லாஹு தாலா அதை பரக்கத்தாக ஆக்கி கொண்டே இருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவா. அல்லாஹ் இங்கே போன வருடம் நிறைய நபர்கள் தண்ணீர் குடித்து விட்டார்கள், இந்த வருடம் தண்ணீர் இல்லை என்பதாக இல்லை. ஒவ்வொரு நேரமும் தண்ணீரை அல்லாஹ் அங்கே கொடுத்து கொண்டே இருக்கிறான். வற்றாத ஜீவ ஊற்றாக ஜம்சம் கிணறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது ஒரு உருக்கமான துவா ஒவ்வொரு ஹாஜியும் செய்கின்ற பொழுது, காபத்துல்லாவிற்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் உருக்கமாக இஹ்லாஸான முறையில் துவா செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த துவாக்களை அங்கீகரிப்பான் என்பதற்கு இந்த சம்பவங்களில் நமக்கு மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் காபத்துல்லாவுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், துஃப்தஹு அபுவாபு ஸமாயி வ யுஸ்தஜாபு அத்துஆஉ ஃபி அர்பஅத்தி மவாத்தின். 4 இடங்களில் துவா ஏற்கப்படும், வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு துவா அங்கீகரிக்கப்படும். முதலாவது, இந்த இல்திகாவு சுஃபூஃபி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வரிசைகள் அணிவகுத்து நிற்கின்ற பொழுது செய்யப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். இரண்டாவதாக, இந்த நுசூலில் கைத், மலை இறங்குகிற பொழுது, மலை பொழிகின்ற பொழுது செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இந்த இகாமத்தி சலா, தொழுகைக்காக இகாமத் சொல்லக்கூடிய எழுந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிக்கின்றான். இந்த ருயத்தில் காபா, காபத்துல்லாவை பார்க்கின்ற பொழுது செய்யக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால், வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அப்படியானால் நாம் இந்த காபாவை பார்க்கின்ற பொழுது நாம் துவா செய்ய வேண்டும். எனவே தான் நமக்கு சொல்வார்கள், நீங்கள் காபாவை முதலாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முதல் பார்வையிலேயே நீங்கள் நிறைய துவாக்கள் செய்து விடுங்கள் என்பதாக. அதிலே குறிப்பாக இப்படி கேட்க வேண்டும் என்பதாக ஒரு நபிமொழி நமக்கு சொல்லித் தருகின்றது. காபத்துல்லாவை நீங்கள் முறையாக பார்க்கின்ற பொழுது, யா அல்லாஹ், நான் என்னுடைய வாழ்நாளில் என்னென்ன துவாக்களை எல்லாம் உன்னிடத்திலே நான் கேட்பேனோ அத்துணை துவாக்களையும் நீ அங்கீகரித்து கொள்வாயாக என்று நீங்கள் துவா செய்துவிட்டால் அது போதுமானது என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். காபத்துல்லாவை நீங்கள் முதலாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் இப்படி கேட்க வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் நான் செய்யக்கூடிய அனைத்து துவாக்களையும் நீ அங்கீகரித்து கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுவிட்டால்
நாம் அதன் பிறகு எங்கு துவா செய்கின்றோமோ, என்னென்ன துவா செய்கின்றோமோ எல்லா துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. காபத்துல்லாவிற்கு அருகாமையில் பலர்கள் துவா செய்திருக்கிறார்கள். இப்போ 4 முக்கியமான நபர்கள் காபத்துல்லாவிலே அருகாமையிலே உட்கார்ந்து துவா செய்தார்கள். அந்த 4வர்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒன்று முஸாப் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ் என்னை மக்கா நகரினுடைய கவர்னராக ஆக்கிவிடு என்று துவா செய்தார்கள். இரண்டாவதாக உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், யா அல்லாஹ் என்னை சிறந்த மார்க்க சட்ட நிபுணராக ஆக்கிவிடு என்பதாக துவா செய்தார்கள். மூன்றாவதாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ் என்னை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு என்று துவா செய்தார்கள். நான்காவதாக அப்துல் மலிக் பின் மர்வான் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலை, அப்துல் மலிக் பின் மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலை இவர்கள், யா அல்லாஹ் என்னை அரசனாக ஆக்கிவிடு என்றும் ஆர்வத்தோடு, மிகப்பெரிய ஆர்வத்தோடு அவர்கள் எல்லாம் துவா செய்தார்கள். அல்லாஹு தாலா அந்த துவாக்கை அங்கீகரித்தான். அவர்கள் துவா கேட்டது போன்றே அரசராகவும் மார்க்க சட்ட நிபுணராகவும் சொர்க்கவாசியாகவும் மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்கள் பெற்று வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்புகளில் நாம் பார்க்கின்றோம். இப்போ காபத்துல்லாவிலே அமர்ந்து காபத்துல்லாவை பார்த்து மக்கா நகரிலே இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கா நகரம் ஒரு சங்கைக்குரிய நகரமாக, மிக உயர்ந்த ஒரு நகரமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்தை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி ல கைரு அர்லில்லாஹி வ அஹப்பு அர்லில்லாஹி இலைய, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹுடைய பூமியில் நீ மிகச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறாய். வஹப்பு அர்லில்லாஹி இலைய, அல்லாஹுடைய பூமியில் எனக்கு மிகவும் பிரியமான பூமியாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். லவ்லா அன்னி உஹ்ரஜ்து மின்கி, நான் உன்னிலிருந்து வெளியாக்கப்படவில்லை என்று சொன்னால் மா ஹரஜ்து என்பதாக சொன்னார்கள், நான் வெளியேறி இருக்க மாட்டேன். என்னை இன்னொரு ஹதீஸில் இப்படி வரும், என்னுடைய சமுதாயம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய கூட்டத்தார்கள் என்னை வெளியாக்கவில்லை என்று சொன்னால் உன்னை தவிர வேறு எங்கும் நான் தங்கி இருக்க மாட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, காபாவினுடைய பிரிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹுடைய பூமியில் மிகவும் பிரியமான, அல்லாஹுடைய பூமியில் மிகச் சிறந்ததாகவும் மிக பிரியமான பூமியாகவும் என்னிடத்திலே நீ இருக்கிறாய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மக்கா நகரினுடைய மகத்துவத்தை நாம் இந்த ஹதீஸிலே நாம் புரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பி கைரி மா அல்லமு ஹாதிஹில் ஹுர்மத ஹக்க தஅலீமிஹா ஃபஇதா லையஉ தாலிக ஹலகு. இந்த உம்மத் காபாவை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் இவர்கள் ஹைரின் மீதே, நன்மையின் மீதே இருப்பார்கள். அதற்குரிய முறையில் எப்படி அந்த காபாவை தாலீம் செய்ய வேண்டுமோ, கண்ணியப்படுத்த வேண்டுமோ, மகத்துவமாக்க வேண்டுமோ அந்த முறையிலே அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய காலமெல்லாம் அவர்கள் ஹைரின் மீதே இருப்பார்கள். எப்பொழுது அந்த கண்ணியத்தை அவர்கள் வீணாக்குவார்களோ அப்பொழுது அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் காபத்துல்லா என்பது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உன்னதமானது, உயர்வு மிக்கது, எந்த அளவிற்கு அல்லாஹ் அதை கண்ணியம் செய்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை, யா ரசூல் அல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதிஅ ஃபில் அர்லி அவ்வல், யா ரசூல் அல்லாஹ் பூமியிலே எந்த மஸ்ஜித் முதலாக உருவாக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் தான் உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து எந்த பள்ளி உருவாக்கப்பட்டது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா என்பதாக சொன்னார்கள். அப்போது இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு காலம் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அர்பஊன சனா, 40 ஆண்டுகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்போ முதலாக உருவாக்கப்பட்ட அந்த இல்லம் எவ்வளவு உயர்ந்ததாக, உன்னதமானதாக, நன்மைகளை அள்ளி தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும்.
இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களெல்லாம் குறிப்பிடுகிறார்கள், காபாவை முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் கட்டினார்கள். பின்னர் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் 40 ஆண்டுகள் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். பிறகு இறைத்தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை மீண்டும் புதுப்பித்து அவர்கள் கட்டினார்கள் என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். இன்னொரு கிதாபில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாவை கட்ட வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அங்கே பயணமாக சென்று கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கட்டினார்கள் என்பதாக சில பதிவுகள் இருக்கின்றது. அப்போது இங்கே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முதலாக உருவாக்கப்பட்ட இல்லம் மிக உயர்ந்த இல்லம், கண்ணியமிக்க இல்லம், நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு இல்லமாக காபத்துல்லா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் இப்படி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இப்படி குறிப்பிடுகிறார்கள், இன்ன ஹாதல் பலத ஹர்ரமஹுல்லாஹு யௌம ஹலக்க ஸமாவாதி வல் அர்த் வஹுவ ஹராமும் பிஹுர்மத்தில்லாஹி இலா யௌமில் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த ஊர் இருக்கிறது, அல்லாஹு தாலா இதை கண்ணியப்படுத்தினான். எப்பொழுது இதை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், வானம் பூமியை படைக்கின்ற அந்த சமயத்திலேயே அல்லாஹு தாலா இதை கண்ணியப்படுத்தி விட்டான். இந்த கண்ணியம் எதுவரை இருக்கும் என்று சொன்னால், கியாமத் நாள் வரை, உலகம் அழிகின்ற வரை இந்த காபத்துல்லாவிற்கும் இந்த மக்கமா நகரத்திற்கும் கண்ணியம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், கண்ணியப்படுத்தியது, அதை கண்ணியமாக ஆக்கியது என்பது அல்லாஹ் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே தான் அந்த ஹரம் ஷரீஃபிற்குள்ளாக எந்த ஒரு மனிதனை கொல்லுவதும், எந்த வகையான தவறுகள் செய்வதும், அந்த புற்பூண்டுகளை பிடுங்குவதும், வேட்டை பிராணிகளை விரட்டுவதும், வேட்டையாடுவதும் அறவே கூடாது என்பதாக அங்கே நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அந்த இடங்கள் எவ்வளவு கண்ணியமிக்க இடங்களாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்து மகாமுன் இப்ராஹிம் ஒமன் தஹலஹு கான் ஆமீனா. யார் இந்த ஹரம் ஷரீஃபிற்குள்ளாக நுழைந்து விடுவார்களோ, ஒமன் தஹலஹு கான் ஆமீனா, அவர் நிம்மதி பெற்றவராக அவர் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இப்படி வருகின்றது, மம்மாத ஃபி அஹதில் ஹரமைனி புஇஸ மினல் ஆமினீன யௌமல் கியாமா. இந்த 2 ஹரம்களில் யார் வஃபாத்தாகி விடுவார்களோ, மௌத்தாகி விடுவார்களோ, அல்லாஹு தஆலா கியாமத் நாளையிலே அவர்களை எப்படி எழுப்புவான் என்று சொன்னால், அமைதி பெற்றவர்களில் அல்லாஹ் உள்ளவர்களாக, அமைதி பெற்றவராக அல்லாஹ் அவரை எழுப்புவான். அப்படியானால் அல்லாஹ் ஒமன் தஹலஹு கான் ஆமினா, அதில் யார் நுழைந்து விட்டாரோ அவர் அமைதி பெற்று விட்டார், நிம்மதி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதிலே மரணம் அடைந்தவரும் கூட நிம்மதி பெற்றவர்களுடைய கூட்டத்திலே நாளை எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லவ் வஜத்து காத்தில் உமர் ஃபில் ஹராமி மா ஹஜ்து. என்னுடைய தந்தையை கொன்றவனை நான் அங்கே கண்டால் கூட நான் அவனை பழி தீர்ப்பதற்காக நான் அவனை நிர்பந்தத்திற்குள்ளாக ஆக்க மாட்டேன். அப்போ காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை அங்கே விளங்கினார்கள். காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இங்கே தெரிவிக்கிறார்கள். ஒரு பழிவாங்கப்படக்கூடியவனாக இருந்தாலும், ஒரு தண்டனை கைதியாக இருந்தாலும் அவனை அங்கே நிர்பந்திக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அவனை அங்கே துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காபத்துல்லா என்பது அம்னானதாக, நிம்மதி பெற்றதாக, அமைதியானதாக, அல்லாஹ் அதை கண்ணியமிக்கதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, காபத்துல்லா எந்த அளவிற்கு நன்மையை அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கிறதோ, நீங்கள் ஒரு முறை அங்கே தொழுதால் 1,00,000 முறை தொழுத நன்மை, ₹1 தர்மம் கொடுத்தால் 1,00,000 ரூபாய் தர்மம் கொடுத்த நன்மை, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் 1,00,000 முறை சுபஹான் அல்லாஹ் சொன்ன நன்மை, இப்படி ஒவ்வொன்றிற்கும், ஒவ்வொரு நல்ல அமலிற்கும்
1,00,000 மடங்கு கிடைக்கக்கூடிய நன்மை, அதே சமயத்தில் அங்கே யாராவது பாவம் செய்தால் கிட்டத்தட்ட 70 மடங்கு தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெளியிலே ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்றான், அதே தவற்றை ஹரம் ஷரீஃபிற்குள்ளே செய்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மீது கடுமையாக கோபம் கொள்கின்றான். ஏனென்றால் இடத்தை கவனித்து பாவத்தினுடைய தன்மைகளும் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளும் மாறுபடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது, அங்கே தவறுகள் செய்யக்கூடாது, அங்கே பாவங்கள் செய்துவிடக்கூடாது, அங்கே யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அங்கே புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது. இப்போ இத்தனை கட்டளைகளையும் தாண்டி அங்கே ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால், இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி, இவ்வளவு கண்ணியத்தையும் தாண்டி, கண்ணியமிக்க இடம் என்று தெரிந்தும் ஒரு மனிதன் அங்கே தவறு செய்வான் என்று சொன்னால் அல்லாஹுடைய கடுமையான கோபத்திற்கு இலக்காக நேரிடும் என்பதை நாம் விளங்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, காபத்துல்லாவிற்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது. அங்கே துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளாக 15 இடங்கள் இருக்கிறது. 15 வகையான இடங்கள் அங்கே அமைந்திருக்கிறது. அந்த இடங்களிலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமின்றி மலக்குகளுடைய வருகை தினந்தோறும் 70,000 மலக்குகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை வரக்கூடிய மலக்குகள் பிறகு எப்பொழுதும் வருவதில்லை. ஒவ்வொரு மலக்குகளும் புதிதாக அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கின்றான் என்பது போன்ற பல வகையான சிறப்புகள் அங்கே இருக்கின்றது. அல்லாஹு தாலா நமக்கும் அந்த புனிதமிக்க இடத்திற்கு சென்று தரிசிக்கக்கூடிய ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் நிறைவேற்றக்கூடிய நற்பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ, காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஹஜ்ஜுக்கு இன்னும் செல்ல வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹு தாலா அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.